ஹாய் காய்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு தம்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன சமைக்க போகிறோன்னா, நல்ல ஒரு பெரிய பாறை மீனை வச்சு மண் சட்டியில் தான் இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் கடைக்கு வந்து பெரிய பாறை மீனை வாங்கியாச்சு. ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு கரைச்சி வச்ச புளியை சேர்த்துடலாம். அரைச்சி வச்ச தேங்காவையும் அது கூட சேர்த்துடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். அடுப்பில் வச்சிடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். கழுவி வச்ச மீனை குழம்புல போட்டுடலாம். வெட்டி வச்ச மாங்காயும் குழம்புல சேர்த்துடலாம். வெள்ளைப்பூடை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். குழம்பு தாளிச்சு விடுறதுக்காண்டி சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி பழத்தையும் போட்டு வதக்கிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி குழம்புல ஊற்றிடலாம். கடைசியாக மல்லி இலையை தூவி இறக்குனா நல்ல கார சாரமாக கம கமன் ஒரு வாசனையோட மண் சட்டி பாறை மீன் குழம்பு ரெடி காய்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காய்ஸ். எங்கள் அம்மாவுக்கே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.